யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி சந்திரன் யார் என்ற தலைப்பை பற்றி தான் பேச போகிறோம். ததிசங்க துஷாராபம் க்ஷிரோதார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் மகுடபூஷணம். சந்திர பகவான் பார்த்திங்கன்னா வெண்மையானவர். அவர் எப்படி தோன்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கடலிருந்து தோன்றியவர் சந்திர பகவான். அவருக்கு சின்னம் பார்த்திங்கன்னா முயல் சின்னம். அவருக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா சோமன் என்று வேதத்தில் அழைக்கப்பெறுபவர். சிவனது ஜடா மகுடத்தில் அலங்காரமாக அணிகலனாக அவர் திகழ்வார் சந்திர பகவான். மனோகாரனான சந்திர பகவானே உடலுக்கும் காரகனாவான். ஜோதிட சாஸ்திரத்தின் ஒரு ஜாதகருக்கு சந்திர பலமே மூல பலமாகும். ஜனன லக்னத்தை கொண்டு பலன்கள் சொல்லும்போது கூட சந்திரன் லக்னத்தையும் பார்த்து முடிவு செய்ய வேண்டும் என்ற விதி இருக்கிறது. உலக வாழ்வுக்கு சரீர பலம் முக்கியம். சரீர பலத்திற்கு மனவளம் அடிப்படை. சந்திரன் பலம் பெற்றிருந்தால் மேற்சொன்ன இரண்டையுமே அடைய முடியும். அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க மனம் சரியில்லைனாலே அவனோட கேரக்டரை நம்ம சைக்கோ மென்டாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே தாங்க மனம் செழுமையாக இருக்க வேண்டும் என்றால் சந்திரனோட நிலை நம்மளோட ஜாதகத்தில் நல்ல முறையில் இருக்கணும். சப்போஸ் நல்ல முறையில் இல்லைன்னா அதுக்கு என்ன பரிகாரம் நம்ம எடுத்துக்கணும் என்றதை நம்ம பார்க்கலாம். தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை என்பது பழமொழி. நம்முடைய சுபிட்சங்களுக்கு தாயுமாக விளங்கும் சந்திரனே தாய்க்கும் காரகன் ஆவான். கடல் கடந்த பயணத்திற்கும் கலைச்சுவை நிறைந்த ரசனைகளுக்கும் அறிவு ஆனந்தம் புகழ் ஆற்றல் அழகு நடுநிலைமை நறுமணம் சுகபோகம் முதலான அனைத்து காரகனும் சந்திர பகவானே. சந்திரனோட நட்சத்திரம் அவர் நிற்கிற நட்சத்திரத்தை வச்சு தான் நமக்கு தசை இருப்பு கண்டுபிடிக்கப்படும். திருமண பொருத்தங்கள் சந்திரனது சாரத்தை கொண்டே உறுதிப்படுத்தப்பட்டு வருகின்றன. முகூர்த்தங்கள் நிச்சயிக்கப்படுவதும் சந்திரனை கொண்டு தான். அதில் நிறைய அம்சங்கள் கொண்ட சந்திர பகவான். ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் நீசம் அடைஞ்சாலே பார்த்திங்கன்னா அவங்களோட மனம் கொடூரமான மனம் இருக்கும். இல்லைன்னா பட்டுன்னு அழுதுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு மைண்டு தாழ்ப்புணர்ச்சி, அதாவது தாழ்ப்புணர்ச்சினா தாழ்மையாகவே அவங்களோட எண்ணங்கள் கொண்டு போகும். சந்திரன் எவ்வளோக்கு பலமாக இருக்காரோ அவ்வளோவோ அவங்களோட மனம் நல்ல மனமாக இருக்கும். அவர் யாரு கூட சேர்றாரோ அதை வச்சு அவங்களோட சைக்கோவா இல்லை மென்டலா அப்படின்றத நம்ம சொல்லணும். இப்போ சந்திரன் பலமாக இருக்காருன்னு அப்படின்னு பார்த்தாலே பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அவரோட சாரம் 3 சாரம் இருக்கு இல்லையா, ரோகிணி அஸ்தம் திருவோணம், இந்த 3 நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா. இந்த 3 நட்சத்திரமும் அவங்களுக்கு இருக்கணும். அப்படின்னா 2 நட்சத்திரமாவது ஏதாவது ஒரு கிரகம் நின்னாலே அவங்களுக்கு மனபலம் கிடைக்கும். சந்திரனோட நட்சத்திரமே ஒரு ஜாதகத்தில் யாருக்குமே இல்லை. அதாவது மொத்தம் நமக்கு 9 கிரகம் இருப்பாங்க. 9 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா அவங்க மனம் நல்ல மனமாக இருப்பாங்க. மற்றவங்க சொல்கிறதுக்கு காது கொடுத்து கேட்பாங்க. அதாவது இலகன மனமாக இருக்கும். இதுவே சந்திரன் சாரமாக இருந்தாலும் சரி, அவரோட நட்சத்திரத்தில் சாரத்தில் நின்னாலும் சரி, இல்லை லக்னத்திலே சந்திரன் இருந்தாலும் சரி, அவங்களோட மனசு ரொம்ப இலகனது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்ன மாதிரி எந்த உயிரினங்களை பார்த்தாலும் அவங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறது, உயிரினங்களை பார்த்தாலும் அவங்களுக்கு பரிதாபம் ஏற்படும். இந்த உயிர் ஏன் வதையுது, இந்த உயிர் ஏன் இப்படி கஷ்டப்படுதுன்றது வரும். இதுவே அது சந்திரன் 12க்கு போயிட்டாருன்னா, இல்லை ஒரு கொடூரமான ஒரு நட்சத்திரம், அது பாவர்கள்னால் உங்களுக்கு தெரியும். செவ்வாய், ராகு, கேது, சனி பகவான், இவங்க நட்சத்திரத்தில் ஒரு சந்திரன் போய் நிற்கும் போது அவங்களோட மனம் குணம் வேறு குரூரமாக மாறும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒருத்தவங்க பேசும்போதே பார்த்தீங்கன்னா நியாயம் இல்லாமல் பேசுவான். ஒவ்வொருத்தர் நியாயத்தோடு பேசுவான், ஒருத்தர் மனசோடு பேசுவான், ஒருத்தர் மனமே இல்லாமல் அரக்கத்தனமாக பேசுவான். இந்த கத்தி எத்தி வெட்டுறோம் குத்துறோம்லாம் பார்த்திங்கன்னா அந்த மனம் என்ற அந்த நட்சத்திரமே இல்லாமல் இருக்கும். அப்படி அந்த நட்சத்திரம் இருந்தாலும் அதில் சப்போஸ் சந்திரனோட நட்சத்திரமே ஒரு சாரத்தில் ராகுவோ கேது பகவானோ இல்லை செவ்வாய் யாருனா இருந்தாலும் அவங்களோட எண்ணம்லாம் குரூரமாக எண்ணம் இருக்கும். அதாவது ஒருத்தன் மனம் கெடுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அது பாவ கிரகங்கள் இருக்கிறதால தான் அந்த மனம் கெடும். சரி, நம்ம இந்த சந்திரன் யாருன்ற காரணத்துக்கு சொல்ல வரேன். இது தாய்க்கு உண்டான காரகம் இல்லையா. தாய் தான், இந்த சந்திரனாலே தாய் தான் நம்ம எடுத்துக்கணும். யார் நம்ம ஒரு தாயை சரியாக அவங்க பார்த்துக்காத முறையில் இருக்காங்களோ அவங்க இதே தான். நம்ம ஃபஸ்ட்டு சூரியன் யார் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அதில்
கவனிக்காதவங்க, சந்திரனை கவனிக்காதவங்க, தாயை கவனிக்காதவங்க சந்திரனோட அருள் கிடைக்காது, நல்ல மனம் இருக்காது. அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா தாயை சரியாக கவனிச்சிக்க மாட்டாங்க. அவங்களோட பாட்டி ஆயா சொல்லுவாங்கள்ல, இவங்கள வந்து சரியாக கிராண்ட்மா, அவங்கள வந்து சரியாக பார்த்துக்க மாட்டாங்க, சரியான உணவு கொடுக்க மாட்டாங்க. அவங்களாம் இந்த வயசான காலத்துலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உணவு சரியாக அவங்க பராமரிக்கிறதுல ஏதோ கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு கம்யூனிட்டிலாம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக கடைசி எவ்வளோ சாகிறவங்களும் நல்லபடியாக அந்த கிராண்ட்மாவும் சரி அம்மாவும் சரி நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அவங்கள எந்த பிரச்சனையும் வராது. இது யார் வந்து ஒரு தாயையும் ஒரு அதை பாட்டியும் அந்த உதாசீனப்படுத்துகிறாங்களோ இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் சந்திரன் மாந்தி வரும். சந்திரன் கூடவே மாந்தி பக்கம் தொத்திக்கிட்டே வருவார். அப்போ என்ன பார்த்திங்கன்னா அவங்க மனசு இன்னும் வந்து கொரூரமாக, அதாவது இவங்க அடுத்த ஜென்மலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து தாயும் தகப்பன்னு நீங்கள் கவனிச்சிக்கலன்னா, சப்போஸ் உங்களுக்கு புள்ள, அதாவது குழந்தைங்க பிறக்காத முன்னே நீங்கள் தாயையோ இல்லை உங்களோட பாட்டியை நீங்கள் கவனிக்கலைன்னா உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு அந்த சந்திரன் மாந்தி தொடர்பு வரும். அப்படி இல்லையே உங்கள் நான்லாம் பிள்ளையெல்லாம் பெற்றுட்டேன், இதுக்கு மேலே எங்கள் அம்மாவை கொடுமை பண்ணலாம், எங்கள் பாட்டியும் கொடுமை பண்ணலாம் அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட பேர பிள்ளைங்களுக்கு அந்த வரும். அதாவது 7 தலைமுறைக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து தொடர் கதையாக வரும். இந்த சந்திரன் மாந்தி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைக்கோவாக தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்ல மனமே இருக்காது. எதிரிலே உங்களை நீங்கள் வெட்டுப்பட்டு கிடந்தால் கூட சரி பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்தமாதிரி கொடூரமான மனம் வந்து நமக்கு அறக்கறக்கில் மட்டும்தான் இருக்கும். மனிதனாக பிறந்தவங்களுக்கு அப்படி இருந்தனா வேலைக்கே ஆகாது. அதுமாதிரி சந்திரன்ற ஒரு கிரகத்தை வந்து நமக்கு அவரோட அருள் கிடைக்கணும்னா மெயினாக குலதெய்வம் அருளும் கிடைக்கணும். அப்போ அது எல்லாமே சேர்த்து தான். ஒரு அம்மன் கோயில், எந்த கோவிலுக்காச்சும் நீங்கள் போகிறீங்கன்னா, அம்மன் கோவில்னால் என்ன, ஆதிபராசக்தியாக இருக்கலாம், இல்லை துர்க்கை வழிபாடோ, இதை பொதுவான எல்லா அம்மன் நம்ம ஒவ்வொரு கோவிலும் அம்மனுங்க இருப்பாங்க, தனித்தனியாக சன்னதி இருக்கலையா. மெயினாக மகாலட்சுமியே அம்மன் தான். அப்படி இருக்கும்போது இந்த பெண்களுக்கோ சரி, பொதுவாக பெண்கள்னாலே வந்து அந்த வயசு பிள்ளைகள் என்பது சுக்கிரனுக்கு வருவாங்க. அது அந்த டாப்பிக்கில் போயிடலாம். இப்போ சந்திரன்னாலே அம்மாவுக்கு அடுத்து நம்ம பாட்டி, இல்லை நம்ம வயசானாலும் பாட்டியாக, அதாவது லேடிஸாக இருந்தால் பாட்டியாக வந்துடுவாங்க, ஜென்ஸாக இருந்தாக்கா தாத்தாவாக வந்துடுவாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு வேறு கிரகம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம சந்திர பகவானே வருவார். அப்போ இவங்களுக்கு நீங்கள் ஒழுங்கான பணிவிடை செய்யாமல் இங்கே ரோமில் விடுறது, எங்கன்னா அனாதை ஹாஸ்டலில் விடுறது, சரியாக கவனிக்காமல் தம்பிக்கிட்ட விடுறது, அண்ணங்கிட்ட விடுறது, மாற்றி ஏலம் போட்டு இங்கே ஒரு மாதம் அங்கே ஒரு மாதம் ஒரு தாய் அலக்கழிக்கிறவங்க யாருமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சந்திரனோட கோபத்துக்கு ஆளாகுவாங்க. நீங்கள் வந்து விளையாட்டாக நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்பும் நம்ம இறைவனுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். உங்களை உயிர் கொடுத்த ஒரு தாயை நீங்கள் பேணி காத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கும் சரி, உங்களோட பிள்ளைகளுக்கும் சரி, உங்களோட பேரக்குழந்தைக்கும் சரி ஆயுள் வந்து நலமாக இருக்கும். உங்களோட மனமும் நல்ல மனமுள்ள குழந்தைகளாக பிறக்கும். அரக்கனான ஒரு குழந்தைய நீங்கள் பெற்று என்ன பண்ண போகிறீங்க? வேஸ்ட்டு. ஒரு அரக்கத்தனமான ஒரு பிள்ளையை பற்றினா என்ன பண்ணுவோம்? நீங்கள் எது செஞ்சாலும் அவங்க வந்து உங்களை அதான் ஆளை வச்சு கூட இப்போல்லாம் நிறைய பேருங்க பேரண்ட்ஸே கொள்கிற அளவுக்கு பிள்ளைங்க வந்திருக்குங்க. ஒரு கேம் ஆடுறது கூட கண்டிச்சதுக்கு தாயையும் கொள்றதுங்க, தந்தையும் கொண்டுட்டு போயிடுதுங்க. இதெல்லாம் எதுக்கு, எப்படி வருது? இப்படி தான் உங்கள் ஜென்ரேஷன் நம்ம வந்து தப்பு பண்ணுறதால அந்த மாதிரி ஒரு பிள்ளைகள் வந்து அடுத்து இப்போ நம்ம ஒரு தலைமுறையில் பண்ணதை நம்ம அடுத்து வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு வந்து ஒரு கிரகங்கள் வந்து தப்பு செய்யாது. நம்ம கிரகங்கள்லாம் யார்? இறைவனோட மனிதர்கள் என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ அதுக்கு நம்ம தண்டனை கொடு அப்படின்றக்காக அந்த 9 கிரகங்களையும் வந்து இறைவன் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. அவங்க தான் நம்ம பிறக்கும்போது ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது இருந்து அந்த கட்டத்தில் வந்து அவங்க நமக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஞானிகள், இப்போ யாருமே ஜாதகத்தை யாரும் கண்டுபிடிக்கல, ஜோசிய கட்டத்தை கண்டுபிடிக்கல, எல்லாமே ஞானிகள் முனிவர்கள் கண்டுபிடிச்சி வச்சது தான் இது. அப்போ அதெல்லாம் அக்யூரேட்டாக இருக்கும். ஜாதகம் என்பது பாருங்கள், கரெக்டான டைமு அந்த ஒரு நிமிடங்களை கொடுத்திங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். அது ஜாதகம் பொய்க்காது. யாருக்கு ஜாதகம் பொய்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதர்களுக்கும் துன்பமும் துயரமும் கொடுக்காதவங்களுக்கும் ஒரு உயிருக்கு பாதிப்பு கொடுக்காதவங்களும் இறைவனோட முழுசு அருள் பெறவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஜாதகம் பொய்க்கும். மற்றபடி இந்த ஜாதகத்தில் என்ன விதிச்சிருக்கோ அதுதான் நமக்கு வந்து நடக்கும். இது திண்ணமாக 100% உண்மைங்க. அதாவது ஜாதகத்தில் ஐயோ என் ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ உங்களுக்கே தெரியாது, நான் இவ்வளோ வயசாக எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை ஜோதிடர்கிட்ட நான் போனதே கிடையாது. இப்போ நானே படித்ததுக்கப்புறம் தான் என்னை பற்றி சுற்றி இருக்கலாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுவரை நடந்து வந்த பாதிக்கும் இந்த ஜாதகத்துக்கும் பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது. அப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறுதலாக இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு
நல்ல ஒரு தெய்வ பக்தியாகவும் இருக்கிறதும் சரி, நம்ம மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கிறதும் சரி, அது நமக்கு ஒரு சில விஷயம் நம்ம உதவுது. அதனால் தெய்வ நம்பிக்கையை முழுசாக நம்ம வைக்கணும். நம்ம அதேமாரி பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கணும். ஒரு 1000 கோயில் சுற்றுறது பெருசு இல்லைங்க. நம்ம வந்து ஒரு உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கணும். ஒரு கோவிலில் கூட பாருங்கள், நிறைய பேர் அங்கே தான் சண்டையாக போடுவாங்க, அங்கே தான் குடும்ப சண்டை பேசுவாங்க. புனிதமான இடத்துல அங்கே வந்து தான் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கர்மா, அங்கே கொஞ்சம் கர்மா சுமந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. இங்கேருந்து கர்மா கழிக்க தான் கோவிலுக்கு போகிறோம். கோவிலில் சண்டையை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கர்மா சுமந்துட்டு வரோம். அதுமாரி வந்து ஒருத்தவங்களோட சாபம் வாங்குகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கக்கூடாது. ஏன்னா பொய்யான சாபம் நிறைய பேர் விடுறாங்கன்னா அது நமக்கு பாதிக்காது. நம்ம ஒருத்தவங்கள மனசு வருத்தி பண்ணும்போது அவங்க சாபம் வந்து நமக்கு வந்து வலிக்கும். அதேமாதிரி இந்த சந்திர பகவானை வந்து நமக்கு அவரோட மனோகாரகம், மனம் செழுமையாக இல்லைன்னா நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம எதை வேணால் முடிவெடுப்போம். நிறைய பேர் சூசைட் அட்டன் பண்ணுறதுல என்னங்க, மனம் சரியில்லாதது தான். மனம் வந்து சட்டுன்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கெட்டு போச்சுன்னா அவங்க வந்து உலகத்தில் வாழ விருப்பம் இல்லாமல் போயிடுவாங்க. ஒன்று அது சாமியார்களான்றது அது வந்து புனிதமான சந்திரன் வந்து நல்ல சுத்தமான சாமியார், பொய்யான சாமியாருக்கெலாம் கிடையாது. பொய்யான சாமியார்லாம் வந்து கண்டிப்பாக சந்திரன் கூட ராகு சேர்ந்திருப்பார். அப்படியே தான் பொய் சாமியாராக போவான். அதே கேது சேர்ந்துருந்தாருன்னா கேதுவோட சாரமோ இல்லை கேது சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக சுத்த சாமியாராக இருப்பாங்க. இதே சந்திரன் கூட இந்த ராகு பகவான் சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக பொய் சாமியார். அவனுங்க ஏமாற்றாமல் உலகத்தை போக மாட்டானுங்க. இப்போ நிறைய ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த பக்கம் தெற்கு சைடில் ஒரு லூசு பையன், அவன் கஞ்சா குடிக்கி, அவன் நம்பி எவ்வளோ பெரிய மாதிரி இன்னும் தெரியுங்களா. நம்மளோட ஜாதகத்தில் இங்கே ஒவ்வொரு தசா புத்திலையும் உங்களுக்கு தெரியல, சூரிய தசை எத்தனை வருஷம், சந்திர தசை எத்தனை வருஷம், தெரியாதவங்க யூடியூப்பில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். புதன் தசை எத்தனை வருஷம், இந்த மாதிரி ஒவ்வொரு திசைகள் வரும்போது நமக்கு மாற்றங்கள், வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். அப்போ குறிப்பிட்ட மாதம் உங்களுக்கு சரியில்லைன்னா 6ஆம் அதிபதி தசை நடக்கணும், இல்லை 8ஆம் அதிபதி தசை நடக்கணும், இல்லைன்னா மரணம் நினைக்கிறதுனா மாரகாதிபதி தசை நடக்கணும். இது மாதிரி திசைகள் இல்லாமல் நமக்கு வந்து வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. புரியுதுங்களா? அதை மனுஷனுங்க வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து தெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 6ஆம் அதிபதி தசையும் 8ஆம் அதிபதி தசையும் நமக்கு ஒன்றுமே பண்ணாது. மெயினாக 6ஆம் அதிபதி தசை அப்போ எந்த உயிர்களுக்கும் மனிதனுக்கும் நம்ம எந்த ஒரு துரோகம் பண்ணக்கூடாது. பண்ணாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டோம்னா 6ஆம் அதிபதி தசை நம்மளுக்கு ஒன்றுமே பண்ணாது. அதேமாதிரி 8ஆம் அதிபதி தசையும் அதுவும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு எல்லாமே வரும். அந்த திசையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயுள் கண்டமாக கொடுக்கும். அதுவும் அதே மாதிரி தான். ஒரு உயிர்களுக்கு முதல் பாயிண்ட்டு நமக்கு வந்து ஒன்று, இப்போ நான்வெஜ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான்வெஜ்ஜை விட்டுடணும். அந்த 6-8 திசை நடக்கும்போது நான்வெஜ் விட்டுட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நான்வெஜ்னா ஒரு உயிர் கொன்று தானே நம்ம அதை சாப்பிட்றோம். புசிக்கும்போது ஏற்கனவே ஒரு கர்மாவில் நம்ம சுற்றிக்கிட்டு இருப்போம், 6-8 வந்து உட்காந்துருப்பாங்க. இப்போ இன்னொரு கர்மா ஒரு உயிர் துடிக்க அதை கொன்று நமக்கு அறுத்து கொடுக்குறானுங்க. அதை நம்ம புசிக்கும்போது இன்னும் வந்து நமக்கு கர்மாவெலாம் மாட்டிக்கிட்டு பிரச்சனை கொடுக்க தான் செய்யும். அப்போ இந்த 6-8 தசையில் நீங்கள் வந்து சுத்த சைவமாக இருந்து நீங்கள் கடவுள் வழிபாடு எடுத்து பாருங்கள். 6-8 உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. அதுக்கு தகுந்த மாதிரி 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு நல்ல விஷயங்களும் இருக்குது. அதில் 8ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொடுக்கும். அது மாதிரி வந்து நான் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த சந்திர பகவான் மனம் கெட்டு போகாமல் இருக்கணும் வேணும்னா மெயினாக பெண்களை மதிக்க கற்றுங்க. எந்த பெண்களுக்கும் எந்த அம்மா மாதிரி இருக்கிற வெளியில் இருக்கிற நபர்களும் சரி, நம்ம ஆயா பாட்டி மாதிரி இருக்கிற ஒரு நபர்களும் சரி, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள். உபத்திரம் கொடுக்காதீங்க. உலகத்தில் வந்து இந்த தாயாகப்பட்டவங்க, இந்த பாட்டியாகப்பட்டவங்க, இவங்க எல்லாருமே பெண்களை வந்து எல்லோரும் அதாவது பெண்களுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு சொல்கிறேன், பெண்களை மதிக்க கற்றுக்குங்க. அவங்களுக்கு எதனால செய்யுங்க. ஏன்னா மனம் வந்து இந்த சந்திர பகவான்கிட்ட மட்டும்தான் மனம் இருக்குது. வேறு யாருக்கிட்டையும் எந்த கிரகத்துக்கிட்டையும் மனம் கிடையாது. எல்லா கிரகத்துக்கிட்டையும் வீரம் இருக்கும், விவேகம் இருக்கும், பேச்சு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் சந்திரங்கிட்ட மட்டும்தான் மனசை வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் சந்திர பகவான் நீங்கள் உங்களோட அருள் பெறணுன்னா மெயினாக தாய்க்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நீங்கள் வந்து எவ்வளோ சுகமாக வச்சுருக்கீங்களோ உங்கள் மனம் திடமாகும். மனம் திடமானால் சரீரம் பலமாகும். சரீரம் பலமாக இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உடல் உள்ளம் எல்லாமே புத்துணர்ச்சியாக கிடைக்கும். அதுமாதிரி இந்த சந்திர பகவானை வந்து நீங்கள் போற்று பழக பாருங்கள். மெயினாக உங்களோட தாயை வந்து ஒரு 4 பேர் 3 பேர் நீங்கள் குடும்பத்தில் இருக்கீங்கன்னா அதில் யாராவது பொறுப்பேற்று ஒருத்தவங்களாம் வச்சுக்க பாருங்கள். கேம் ஆடாதீங்க. இங்கே தூக்கி அங்கே அண்ணாண்டு அந்த வீட்டில் ஒரு வாட்டி இந்த வீட்டில் அப்படி கேம் ஆடாதீங்க. அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ரூம் வச்சு தினமும் உங்கள் தாயை நீங்கள் பார்க்கும்போது உங்களை பாட்டியாகப்பட்ட அவங்களுக்கு வயசான ஒரு பாட்டி ஒரு வீட்டில் இருப்பாங்க. இப்போ இருக்க ஜெனரேஷனில் சுகர்ன்ற நோயில் சீக்கிரம் கொண்டு போயிடுது. அது மாதிரி ஒரு வயசானவங்க இருந்தாலும்
கொஞ்சம் பால் மாறாமல் நீங்கள் நல்ல முறையில் உங்களோட இறுதி காலம் வரை நல்ல முறையில் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட மனசு கலங்காது. நீங்கள் ஏதாவது கலங்க விட்டிங்களா அவங்க மனசால் கலங்கி அவங்க இறக்குற தருவாயில் கலங்கினாங்கன்னா அடுத்தது உங்களோட பேரம்பேத்திக்கு வந்து தொத்திக்கும். அந்த பேரம்பேத்திகள் மனக்கோளாறு உள்ள பிள்ளைகளாக பிறக்கும். அதெல்லாம் உங்களோட ஜென்ரேஷன் இன்னும் கெட்டு போக வாய்ப்புண்டு. நீங்கள் சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறது பெருசு இல்லை, நல்ல மனசை நீங்கள் வந்து சேர்த்து வைங்க. நீங்கள் உங்களை நல்ல மனமுள்ள இந்த நபர்ன்ற மாதிரி நீங்கள் உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அதால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களோட தாயை நல்லபடியாக கவனிச்சுக்குங்க. உங்களோட பாட்டியாக்கப்பட்டவங்களும் நல்லா கவனிச்சுக்குங்க. உங்களுக்கு மாமியார்ன்றவங்களும் சந்திரனுக்குள்ளே வருவாங்க. அதனால் மாமியார்ன்றவங்கள அவங்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்களா முடிஞ்சு வரலாம். உதாசீனப்படுத்தாதீங்க. யாருமே வன்மையாக வல்கராக நீங்கள் பேசி மனசை, அதாவது சந்திரனாலே நீங்கள் வல்கராக யாரையும் பேசி மனசை துன்படுத்தவே கூடாது. அது துன்படுத்திங்கன்னா உங்களோட மனம் கெட்டு போகும். அதில் உங்கள் தாயை வந்து நீங்கள் தினமும் பார்க்குறீங்கன்னா பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களோட மனம் இன்னும் திடமாகும், இன்னும் நல்லா உயிர் சக்தி உங்களுக்கு நல்ல முறையில் இயங்கும். இதுதாங்க என்னோடய வாதம். சந்திரனை யாரும் சந்திரனை பற்றி பேச எவ்வளோ காரகங்கள் இருக்குது. அவரோட ஆடைகள் பார்த்திங்கன்னா வெந்நீர் ஆடைனா ஆஃப் ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு வேறு, சந்திரனா ஒரு ஆஃப் ஒயிட்டு அதுமாரி வருவார். அது அவரோட ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா சாண்டலும் வந்து அவரோட அது லைட் சாண்டல், அது வந்து சந்திரபகனுக்குரிய இடம். இவர் அதாவது நீங்கள் எப்போயாவது வெளியில் ஒரு திங்கக்கிழமை அதுவும் உங்களுக்கு ஏன்னா வெளியில் நீங்கள் போக வேண்டிய வேலையாக இருந்துச்சுன்னா தடை தாமதம் இல்லாமல் இருக்கணும். ஒரு முக்கியமான ஒரு காரியம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லைட் சாண்டல் இல்லை ஆஃப் ஒயிட்டு நீங்கள் கலர் ட்ரெஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட காரியம் நிச்சயமாக வெற்றியடையும். அதுவும் திங்கட்கிழமை மட்டும்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல சுவைகள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஊருக்கு சுவை தான். ஆண் பெண் பாகுபாட்டில் பெண் கிரகம் இவன், ஜல பிரதேசத்தில் ஆதிக்கமுடையவன், வடமேற்கு திசை இவனுடையது, வைசிய பிரிவைச் சேர்ந்தவன். பற்று பாசம் உடையோருக்கு, அரசாங்கம் கௌரவம் அடைவோருக்கும், நிம்மதியாக தூங்குவோருக்கும் சந்திரபலம் இருக்கவே செய்யும். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பற்று பாசம் உடையோருக்கும், அரசாங்கம் கௌரவம் அடைவோருக்கும், நிம்மதியாக தூங்குவோருக்கும் பார்த்திங்கன்னா சந்திரன் பலம் இருந்தால் தான் அவங்களால அந்த பொசிஷனில் இருக்க முடியுன்றது. அதான் நிம்மதியான தூக்கம் வருதுனாலே சந்திரன் பலம் இருந்தால் தான். அப்போ சந்திரனை நீங்கள் பலப்படுத்தணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா மெயினாக வந்து ஒரு தாயை கவனிச்சிட்டாலே, உங்களோட தாயை நீங்கள் வந்து கவனிச்சிக்கிட்டாலே போதும். எங்கேயோ அங்கங்கே கோவிலுக்குள்ளே நீங்கள் தேடி போகணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி உங்கள் தாயை நீங்கள் நல்ல முறையில் பார்த்துக்கிட்டாலே போதும். உங்களை மாமியாரும் சரி, உங்களோட பாட்டியாக்கப்பட்ட அம்மாவுக்கு அம்மாவும் சரி, அப்பாவுக்கு அம்மாவும் தான் சரி, இவங்கெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கும் போது நீங்கள் சந்திர பகவான் தன்னாலே உங்களுக்கு அருள் கொடுப்பாரு. உங்களோட மனம் தைரியமாக இருக்கும், தெம்பாக இருக்கும், நல்ல பிள்ளைகள் உங்களுக்கு பிறப்பாங்க. அதே மாதிரி இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணம், இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு எதனா இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு இருப்பாங்க. அவங்க பலப்படுத்தணும்னா இதை தாய் தந்தையை கவனிங்க. அடுத்தது அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒயிட், அதாவது ஆஃப் ஒயிட்டு இல்லைன்னா சாண்டல் ட்ரெஸ்ஸு நீங்கள் அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மனம் திடமாக இருக்கும். அதாவது சந்திரனுக்கு பிடிச்ச அந்த உணவுகள் இருக்குங்களா, அந்த நெல் உணவு, அரிசி உணவு, அது வந்து யாருக்காவது ஒரு ஏழைகளுக்கு ஒரு மாதத்துக்கு சந்திர நட்சத்திரம் இல்லாதவங்களும் சந்திர நட்சத்திரம் பாவிகள் சாரத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு நீங்கள் வந்து அதாவது தானமாக கொடுங்க. மாதம் கரெக்டாக கொடுக்கணும். மாதம் நீங்கள் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே வர கண்டிப்பாக சந்திர பகவான் அருள் உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வந்து செவ்வாய் பகவானை பற்றி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.